பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளைவும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களின் மன்னவர் நீ, எல்லா வரங்களின் மன்னவர் நீ. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்கள் மேல் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ள செய்து அவர்கள் புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்தவும் நோயாளிகளை சொஸ்தமாக்கவும் அதிகாரங்களை கொடுத்து அனுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் செய்த எல்லா காரியத்தின் பிள்ளைகள் செய்வார்கள், என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் அதிகம் செய்வார்கள் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பதால் அன்றைக்கு நடந்த அதே காரியங்கள் இன்றைக்கும் அவரை விசுவாசிப்பவர்கள் மூலமாக நடக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்றும் அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் அவரது ஆவியை பெற்றவர்கள் அவர் செய்த காரியங்களை இன்றைக்கும் செய்கிறார்கள் என்று காணவும் முடியவும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அப்படித்தானே? இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சாட்சியை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் சொல்ல கேட்போம். கர்த்ததாமே இந்த சாட்சிகளின் மூலமாக மகிமைப்படுவாராக. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சாட்சி இது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சபை ஓலைக்கோட்டைக்குள்ள நடந்து கொண்டிருந்த வேளையிலே திருவத்தியூர் பகுதியை சேர்ந்த மிக வைராக்கியமான ஒரு இந்து நாடார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் சாந்தி என்ற ஒரு பிள்ளை அந்த நாடியில வந்து சபைக்கு வந்து ஆண்டோடி பரிதான கிருபையும் நல்ல சாட்சியோடு ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த மகளுக்கு என்ன ஒரு வாஞ்சனா, எப்படியாவது அந்த மகளுடைய குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தர்களுடைய வந்து எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிள்ளைகளும் வந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாள். திடீரென்று அந்த மகள் ஒரு நாள் என்னை தேடி வந்து, பாஸ்டர் கொஞ்சம் தயவு செய்து உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னா. என்னம்மா அப்படின்னு சொன்னப்ப, எனக்கு ஒரு மூத்த சகோதரி இருக்கிறா, அவள் பேர் மஞ்சுளா, ரொம்ப வைராக்கியமான
இந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை. அவளுடைய கணவனார் மிகவும் மோசமாகி நேஷனல் ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்தவருக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா? டாக்டர்ஸ் எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. அவருடைய குடலில் 8 ஓட்டைகள் இருக்கிறது என்றும், அந்த 8 ஓட்டைகளை அடைக்கிறதுக்கு 2 ஓட்டையை ஒரு டாக்டர் அடைக்கணும்னா 4 டாக்டர்ஸ் ஒரே சமயத்தில் அங்கே உள்ள சர்ஜரியில் நிற்கணுமா? அதுக்கு ஒரு டாக்டருக்கு 2 லட்சம்னு 8 லட்சம் கேட்குறாங்க. என்னுடைய சகோதரி நகையெல்லாம் வச்சுட்டு தானே அந்த கையில் கூட இல்லாதபடி ஒரு மஞ்சள் துண்டு கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. அவள் கீழே விழுந்தாடுறா. பாஸ்டர், எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அவரை ஒத்துக்க மாட்டேன்றா. எனக்கு அற்புதம் நடந்தால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பாஸ்டர், கொஞ்சம் தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே என்னை கூட்டி கொண்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே இந்த நேஷனல் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்கெல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க. என்ன பைத்தியகாரத்தனமாக அவருக்கு ஜீவன் போயிட்டுருக்குது, இந்த நேரத்தை கிரிட்டிக்கல் வார்டில் இருக்கிறாரு, உள்ளே அனுப்ப முடியாதுன்னு. இப்போ நான் அவளை கொஞ்சம் கெஞ்சி கேட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு. நான் ஒருபோதும் மருத்துவர்களுக்கு எதிரியே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அநேகருக்கு சுகம் கொடுக்கும்போது கூட அவர் யாரை சுகமாக்க வேண்டும் என்று இருந்தாரோ அவர்களை சுகமாக்கினார் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படி தானுங்களே. அதனால் நான் சொன்னேன், இல்லையா நான் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு 2 மினிட்ஸ் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிற்பாடு அந்த உள்ளே போகிறதுக்கு உண்டான ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு அவங்க போட்டு விட்டு உள்ளே போக சொன்னாங்க. நான் வீட்டிலிருந்து போகும்போதே இந்த எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள் என்ற வசனத்தின்படி என்னுடைய கையில் கொஞ்சம் பிளஸட் ஆயில், அதாவது தேங்காய் எடுத்து ஜெபம் பண்ணி கொண்டு போயிருந்தேன். உள்ளே போனால் நிறைய டியூப் போட்டு அவரை படுக்க வச்சுருந்தது. யாரும் உள்ள இதை தனியாக ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க அவரை. நான் உள்ளே போன உடனே, ஆண்டவரே, எண்ணெய் பூசி அந்த நாளிலே வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார்கள் போடப்பட்டிருக்குது, இன்றைக்கும் அதை உமாறு செய்ய முடியும், நான் வெறும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரால் உந்தப்பட்டதுனாலே அந்த பாட்டிலை திறந்து அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து அவர் உதட்டை பிரித்து அந்த உதட்டுக்குள்ளே வச்ச அடுத்த செகண்ட் ஒரு பயங்கரமான கூச்சல் போட ஆரம்பித்தார். அவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி வச்ச உடனே ஒரு பெரிய கூச்சல் போட்ட உடனே நான் பயந்துபடியே ஓடியான்ட்டேன். பக்கத்து அந்த நர்ஸ் ஓடியாந்துக்கிட்டாங்க, என்ன பண்ணிக்க வர அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் தூரம் நின்று செபந்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே நான் கிளம்பி நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன். அப்போ வெளியே வந்த உடனே அந்த மகள் மஞ்சோடான் இருந்த பிள்ளை சொன்னா, பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் மட்டும் சுகமாயிச்சாருன்னா இப்போ 8 ஓட்டை அதை எப்படி அடைய போகுதுன்னு தெரியல, நீங்கள் என்ன பண்ணீங்க உள்ளே போய்? நான் சொன்ன உடனே தம்மா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் மட்டும் அவர் வாய்க்குள்ளே வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீ நம்பு, முரட்டாட்டம் பிடிக்காதமான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரியாக ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, என்னன்னு கேட்டால், உள்ளே போய் டாக்டர்ஸ் பார்க்கும்போது அவர் நார்மலாக இருக்கிறதாகவும் அந்த 8 ஓட்டையும் அதிசயமாய் அடைப்பட்டு போனதாக அன்றைக்கு அவங்க சாட்சி கொடுத்தாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த அதிசயம் நடந்த பிற்பாடு அந்த மகளுடைய கணவர் மற்றும் எல்லா குடும்பங்களும் அந்த நாளிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூடிய ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு ஆண்டவர் என்ன அற்புதம்லாம் செய்தாரோ அதையே இன்றைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் உற்சாகமாக வேதத்தை சார்ந்து வாழும்போது பெரிய காரியங்களை நமக்காய் செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த நாளிலும் கூட அன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை இன்றைக்கு நீ செய்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிடும் மாறாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.